வரப்பு உயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர கோன் உயர்வான். இதுதான். அப்போ வேளாண்மைக்கு முக்கியத்துவம் வேணுங்கிறது தான் இதனுடைய அடையாளம். இந்த நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளுக்கு 1,81,000 மின் இணைப்பு வழங்கியிருக்கிறோம். இளைஞர்கள் வேளாண்மையில் ஈடுபடுவதற்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதோட இன்னைக்கு பயிர் காப்பீடு அதிகமாக வழங்கியிருக்குது. வாய்க்கால்கள்லாம் டெல்டா மாவட்டங்களில் தூர்வாரி இருக்கிறோம். இப்படி பல கோணங்களில் பல அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கல, நேரம் ஆகும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி பார்க்குதுன்னு சொன்னால், வேளாண்மை முக்கியத்துவம்னு சொன்னால் வேளாண்மைக்கு அடித்தளமாக இருக்குது, விவசாயத்துக்கு அடித்தளமாக இருக்கிறது பாசனம் தான். பாசன திட்டங்களை பற்றி அதிகமாக சொல்லவும் இல்லை. அங்கே பொது நிதிநிலை அறிக்கை, இந்த நிதிநிலை அறிக்கை பாசன திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு அதிகமாக இல்லை. இப்போ டெல்டாவில் வாய்க்கால் தூர்வாரினதாக இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் கூட கடந்த ஆண்டு ஆடி மாதத்தில் காவிரியில் 150 டிஎம்சி தண்ணி வெள்ளப்பெருக்கு வீணா கடலுக்கு போச்சு. நான் போய் பார்த்தோம். இங்கே கொள்ளிடத்தில் கடலுக்கு வீணா போகுது, தண்ணி ஆர்ப்பரித்து போகுது. கொள்ளிடம் கரையோரம் இருக்கிற வாய்க்கால்லாம் தூர்வாரப்படாத நிலை இருக்குது. அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி காவிரி, வைகை, பாலாறு, தென்பெண்ணை ஆறு, இன்னும் நிறைய ஆறுகள், ஓடைகள்லாம் மழைக்காலங்களில் வரக்கூடிய வெள்ள நீர் ஒரு சொட்டு தண்ணி கடலுக்கு போகாமல் தடுத்து நிறுத்தி பாசனத்தில் பெருக்கினாதான் வேளாண்மை செழிக்கும். அதனால் இது ஒன்று. 2, இன்னைக்கு விவசாயி உற்பத்தி செய்கிற பொருளுக்கு கட்டுப்படியான விலையே இல்லை. எந்த பொருள் உற்பத்தி ஆனாலும் சரி, இப்போ தக்காளியா, கத்திரிக்காயா, வெண்டைக்காயா உற்பத்தி செய்கிற நேரத்தில் இப்போ தக்காளி சில நேரத்தில் ஒரு கிலோ 40-50க்கு விற்கப்படும். அடுத்த வாரம் பார்த்தோம்னா கிலோ 5 ரூபாய்க்கு வந்துடும், கட்டுப்படியான விலையில் போயிடுது. இப்படி விவசாயி உற்பத்தி செய்கிற பொருளுக்கு கட்டுப்படியான விலை இல்லைன்னு நான் அன்னைக்கு சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தினேன். அதை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சராக இருந்த அன்னைக்கு கலைஞர் அவர்கள் ஒரு குழு அமைச்சு எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பிச்சார். போயிட்டு வந்த பிறகு என்னதான் கேட்டார் சொன்னால், இன்னைக்கு உழவர் சந்தை அறிவிச்சார். ஆனால் உழவர் சந்தை மட்டும் போதாது. நெல், கரும்பு, வாழை, மஞ்சள், காய்கறிகள், பழங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் எல்லா உற்பத்தி செய்யறதுக்கும் அதை பாதுகாத்து வச்சு விற்பனை செய்யறதுக்கு கட்டுப்படியான விலை கிடைப்பதற்கு அரசு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு வெங்காயத்தை பற்றி கூட இந்த நிதிநிலை அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தா வெங்காயத்தை பாதுகாப்பது பெரிய கிடங்குகள் வச்சிருக்கிறாங்க. உற்பத்தி செய்கிற விவசாயிகள் கொண்டு வந்து கொட்டி வைக்கிறாங்க. தேவையான நேரத்தில் கட்டுப்படியான விலை வரும்பொழுது விற்பனை செய்கிறாங்க. அது மாதிரி எல்லா பொருளும், ராகி, கம்பு, சோளம், நெல், கரும்பு எதுவாக இருந்தாலும் கூட அது பாதுகாத்து வச்சு விற்பனை செய்வதற்கு கட்டுப்படியான விலை கிடைப்பதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதோட பயிர் காப்பீடு சொல்கிறாங்க. பயிர் காப்பீட்டை பற்றி இவ்வளோ பேர்த்து கொடுத்துறோன்னு சொன்னாலும் கூட பயிர் காப்பீடு முழுமையாக விவசாயிகளுக்கு சென்றடையவில்லை. அப்புறம் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது இந்த பூச்சிகள் தாக்குதல். எல்லா பயிரையும் பூச்சி தாக்குது. அதோட எலி, காட்டுப்பன்றி, மயில், யானைகள், இப்படி விவசாயிகள்லாம் பயிரை சேதப்படுத்துது. அதுக்கு நிவாரணம் வழங்கப்படுவதில்லை. அதோட இன்னைக்கு அதுக்கு மேலேயும் சவாலாக இருக்குது. இன்னைக்கு மண் களைச்சி போச்சு. ஒரு பயிர் பண்ணி காலங்காலமாக களைச்சி போச்சு. அப்போ மண்ணினுடைய தன்மையை அறிஞ்சு என்ன பயிர் பண்ணலாம், என்ன ஊட்டச்சத்து கொடுக்கலான்னு சொல்லி பார்க்கறதுக்கு மண் பரிசோதனை செய்யணும். மண் பரிசோதனை பற்றியும் இதில் சொல்லப்படலை. அதோட இன்னைக்கு விவசாயி மின் இணைப்பு கேட்டால் பக்கத்தில் கர்நாடகா மின் பற்றாக்குறை இருக்குது. விவசாயத்துக்குன்னா உடனே மின் இணைப்பு கொடுத்துட்றாங்க. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. 10 வருஷம், 12 வருஷம், 15 வருஷம் காத்திருக்கக்கூடிய நிலை. அது முன்வைப்பு தொகையெல்லாம் செலுத்த வேண்டியிருக்குது. அதனால் விவசாயி மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பிச்சா உடனடியாக மின் இணைப்பு வழங்கப்பட வேண்டும். அப்போ இன்னைக்கு விவசாயிக்கு பேர் என்னன்னா கடன்காரன், கடனாளி தான். இப்போ விவசாயி வாழன்னு சொன்னால் கட்டுப்படியான விலை வேண்டும் என்பது. அதோட இன்னைக்கு உரம், பூச்சி மருந்து விலையெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த பூச்சி இதெல்லாம் மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். 50 விழுக்காடு மானிய விலையில் வழங்கணும். அப்புறம் கட்டுப்படியான விலை என்பதற்கு கரும்புக்கு ஒரு டன்னுக்கு 4500 ரூபாய் வழங்க வேண்டும். முதல் கட்டமாக 5000 வழங்கலாம். நெல்லுக்கு கொள்முதல் விலை
3500க்கு குறையாமல் வழங்கணும். இந்த வழங்கப்படக்கூடிய ஊக்கத்தொகை என்பது போதாது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா விவசாயி வாழணும்னு சொன்னால் இன்னைக்கு வாங்கியிருக்கிற பயிர்க்கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணணும். அப்போ விவசாயிகள் வாழ வைக்க முடியும். வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதா பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தினாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.